ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதையை கேட்கறதுக்கு முன்னாடியோ இல்லை கதையை கேட்டதுக்கு அப்புறமோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் அடுத்தடுத்த ஸ்டோரி போகிறதுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும்ல. வாங்க கதைக்கு போகலாம். புராண காதல் கதையில் இன்று நீங்கள் பார்க்க போகிறது நாரதர் காதல் கதை. இந்திய புராணங்களில் மிகவும் பிரசித்தமானவர் நாரத முனிவர். இவர் கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சென்று தன்னுடைய நாரத வேலைகளை எப்பொழுதுமே செய்து வருவார். வாழ்நாள் முழுவதுமே பிரம்மச்சாரியாக வாழ்ந்த நாரதருக்கும் ஒரு இளவரசியிடம் காதல் கொண்ட கதை இருக்கு என்பது பலருக்கும் தெரியாது. அந்த இளவரசியை மணந்து கொள்ள முடியாத சூழல் எழுந்தபோது மகாவிஷ்ணுவுக்கே கோபத்துடன் சாபம் கொடுத்தார் நாரதர். அவருடைய காதல் தோல்வியடைய காரணம் என்ன? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நாள் நாரதர் சிவபெருமானின் அருள் பெற்ற ஒரு சோலைக்கு போனார். இந்த தபோவனத்தில் அமர்ந்து தவம் செய்தால் உன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று சிவபெருமானும் அருள் கொடுத்தார். எனவே நாரதர் அங்கு சென்று தவம் இருக்கவும் ஆரம்பிச்சார். நாரதரின் கடும் தவத்தை கண்ட இந்திரன் தன்னுடைய சகாக்களான அக்னி, வருணன் மற்றும் வாயு தேவர்களை அனுப்பி நாரதரின் தவத்தை கலைக்க முயற்சி செஞ்சார். மூவரும் தேவலோகத்திலிருந்து வந்து வருண பகவான் மழை பொழிவித்தார். நாரதர் தவம் கலையவில்லை. வாயு பகவான் பெரும் காற்றை கொண்டு வந்தார். தவம் கலையவில்லை. அக்னியாரும் நெருப்பை கொண்டு வந்தார். அவராலும் தவத்தை கலைக்க முடியவில்லை. இவை அனைத்தையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது போல் நாரதரின் தவம் தொடர்ந்து வந்தது. அதற்கு பிறகு காதலின் கடவுளான காமதேவரை அழைத்து நாரதரின் தவத்தை கலைக்க முயன்றார்கள் இந்திரர். நாரதரின் தவத்தை கலைக்க நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று இந்திரர் காமதேவரிடம் கேட்டுக்கொண்டார். எனவே தேவலோக பேரழகிகளான ரதி, அப்சரஸ் போன்றவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். காமதேவரே இறங்கி வந்து தன்னுடைய சக்திகளை நேரடியாக பயன்படுத்தினார். தன்னை சுற்றிலும் பேரழகிகளின் நடனம், வசந்தத்தின் வாசம் மற்றும் தேனீக்களின் ரீங்காரம், பறவைகளின் கானங்கள் என இருந்தாலும் நாரதரின் தவத்தை யாராலும் கலைக்க முடியவில்லை. காமதேவரும் தன்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த நேரத்துல விழித்தெழுந்த நாரதர், நான் அனைத்து கடவுள்களையும் தோற்கடித்து விட்டேன். காதலின் கடவுளானவரையும் கூட நான் தோற்கடித்து விட்டேன். நான் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று குறிப்பிட்டார். மிகுந்த மகிழ்ச்சியுடனும் செருக்குடனும் நாரதர் சிவபெருமானை பார்க்க கைலாசத்திற்கு கிளம்பி கொண்டிருந்தார். நாரதரின் இந்த மனநிலையை கண்ட சிவபெருமான் இதை பற்றி விஷ்ணுவிடம் எதையும் சொல்ல வேண்டாம் என்று அறிவுரை கூறினார். ஆனால் அந்த அறிவுரையை கண்டு கொள்ளாத நாரதர் விஷ்ணுவிடம் இதை பற்றி தற்பெருமையுடன் சொல்லிவிட்டார். இதை கேட்ட விஷ்ணு பாதுகாப்பாக இரு என்று மட்டும் பதிலளித்தார். நாரதரின் தற்பெருமை அவருடைய கண்ணை மறைக்க விஷ்ணுவின் எச்சரிக்கைகளையும் அவர் பொருட்படுத்தவில்லை. எனவே நான் காதலின் கடவுளை வீழ்த்திவிட்டேன் என்றும் தான் அன்பு, காமம் மற்றும் ஆசைகளிலிருந்து விடுபட்டவர் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே விஷ்ணுவின் இடத்திலிருந்து கிளம்பி சென்று விட்டார். அவர் திரும்ப செல்லும் வழியில் ஒரு அழகிய நகரத்தை கண்டார். அந்நகரத்தை ஆண்டவரின் பெயர் ஷீலாநிதி என்பதாகும். நாரதர் அந்நகரத்தின் அரண்மனையை அடைந்த போது அரசரின் மகளான ஸ்ரீமதியின் சுயம்வரம் நடக்கவிருக்கும் தகவலை அறிந்தார். ஸ்ரீமதியை கண்ட நாரதர் அவளுடைய அழகில் மயங்கி நின்றார். நாரதரை கண்ட ஷீலாநதி தன்னுடைய மகளை நாரதருக்கு அருகில் அமருமாறு சொன்னார். பிறகு தன்னுடைய மகளின் கைரேகையை பார்த்து அவளுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்லுமாறு நாரதரை கேட்டுக்கொண்டார். அவளுடைய கைரேகையை பார்த்த நாரதர், அந்த பெண்ணை மணந்து கொள்பவர் 3 உலகங்களுக்கும் அரசராகவும் கடவுள்களைப் போல வாழ்பவராகவும் இருப்பதை அறிந்தார். ஏற்கனவே இளவரசியின் மீது மையம் கொண்டிருந்த நாரதருக்கு கடவுளாகும் ஆசையும் வந்துவிட்டது. எனவே மிகுந்த மகிழ்ச்சியுடன் இளவரசியை மணந்து கொள்வதென முடிவெடுத்து விட்டார். அவளை மணந்து கொள்ள விரும்பியதால் விஷ்ணுவின் அழகை பெற திட்டமிட்டார் நாரதர். அவர் மகாவிஷ்ணுவின் இடத்திற்கு சென்று அவர் முன் வணங்கி தன்னுடைய முகத்தை ஹரியை போல காட்சி தர செய்து அந்த இளவரசியை கவர செய்ய உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விஷ்ணு இந்த வரத்தை நாரதருக்கு கொடுத்து விட்டார். துரதிருஷ்டவசமாக விஷ்ணுவின் மற்றொரு பெயரான ஹரிக்கு குரங்கு என்று அர்த்தமுள்ளதை நாரதர் அறிந்திருக்கவில்லை. அனைத்து அரசர்கள் மற்றும் இளவரசர்களும் வீட்டிருந்த அவைக்குள் நாரதர் நுழைந்த போது அங்கிருக்கும் இளவரசர்களிலேயே தான் மிகவும் அழகானவர் என்றும் இளவரசி கண்டிப்பாக தன்னை தான் மணமகனாக தேர்ந்தெடுப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தார். மாலையை கையில் ஏந்தியபடி ஒவ்வொரு இளவரசரையும் பார்த்து கடந்து வந்து கொண்டிருந்த இளவரசி நாரதரை பார்க்கும் முறை வந்தபோது சிரிக்க தொடங்கிவிட்டாள். அவையில் இருந்த அனைவரும் நாரதரை கேலி செய்து சிரிக்க தொடங்கினார்கள். நாரதரையும் கடந்து சென்ற இளவரசி வரிசையின் இறுதியில் அமர்ந்திருந்த மகாவிஷ்ணுவை கண்டு அவருக்கே மாலையிட்டு விட்டார். ஏமாற்றமடைந்த நாரதர் இளவரசியை பொறுத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டு அவள் தவறு செய்வதாக கூறினார். இங்கிருப்பவர்களிலேயே தான் மிகவும் அழகானவர் என்றும் மாலையை தனக்குத்தான் போட வேண்டும் என்றும் அவளிடம் நாரதர் கூறினார்.
அனைவரும் நாரதரை பார்த்து சிரித்துவிட்டு, கண்ணாடியை போய் பாரும் நாரதரே என்றார்கள். நாரதர் கண்ணாடியை பார்த்தபோது தன்னுடைய முகம் குரங்கின் முகமாக இருப்பதை கண்டார். மிகவும் கோபத்துடன் விஷ்ணுவை திட்டி தீர்த்துவிட நாரதர் சென்றார். விஷ்ணு, என்னை மிகவும் அழகாக தோற்றமளிக்கும் மனிதனாக்குமாறு நான் உங்களிடம் கேட்டேன். அதன் மூலம் நான் விரும்பியவளின் இதயத்தை பெற முடியும் மற்றும் காதலில் வெல்ல முடியும் என்பதற்காக. ஆனால் நீங்கள் என்னை குரங்காக தோன்ற செய்து விட்டீர்கள். என்னுடைய காதலை நான் இழந்து விட்டேன். நான் உங்களுக்கு சாபமிடப் போகிறேன். விஷ்ணு தன்னுடைய ஆசைக்குரியவளை இழக்க வேண்டும் மற்றும் அவளிடமிருந்து பிரிந்திருக்கும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் நாரதர் சாபம் கொடுத்தார். அவளை மீண்டும் பெற விரும்பினால் நீ குரங்குகளுடன் நட்புறவு கொள்ள வேண்டும். அவர்கள்தான் உனக்கு உதவியாக இருப்பார்கள் மற்றும் உன்னுடைய பாதுகாவலர்களாகவும் பக்தர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் அந்த சாபம். இந்த சாபத்தை பெற்றவுடன் விஷ்ணு புன்னகை பூத்தார். அந்த சாபத்தை விஷ்ணு ஏற்றுக்கொண்டார். தான் மனிதனாக அவதாரம் எடுக்கவும் மற்றும் அப்பொழுது லக்ஷ்மி தேவி தன்னுடைய மனைவியாக இருக்கவும் கூடும் என்றும் ஏற்றுக்கொண்டார். இந்த அவதாரத்தின் போது மனைவியை பிரிந்திருக்கும் துயரத்தை அவர் அடைவார் என்பதும் அவருக்கு தெரியும். மீண்டும் அடுத்த ஒரு புராண கதையில பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.